வணக்க மக்களே, வெல்கம் டு த மெட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது த பாண்ட்ஸ்மேன் அப்படின்ற இங்கிலீஷ் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட பிரைமில் அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 8 எபிசோட்ஸ். ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக 30 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். அது பேய்களை வேட்டையாடுறதுக்காக வரக்கூடிய ஒரு பவுண்டி ஹண்டர் அப்படின்ற தீமில் அமைக்கப்பட்ட ஒரு சீரிஸ். ஆக்சுவலாக அந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஆக்சுவலாக ஒரு பவுண்டி ஹண்டராக இருக்காரு. இவர் ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்காக போயிருப்பார். போன இடத்துல இவர் கொடூரமான முறையில் கொலை பண்ணப்படுறாரு, அதுவும் கழுத்து அறுத்து. என்னடா ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஹீரோ இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது திருப்பி வராரு. அதாவது நரகத்துக்கு போகிற வழியில் அவரை ரிட்டர்ன் அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பர்பஸ் கொடுக்கப்படுது. அதாவது நரகத்திலேருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய டீமன்ஸ் எல்லாம் தேடி தேடி வேட்டையாடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்கை நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டாரா இல்லையா, அண்ட் ஹீரோட பர்சனல் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸில் பிடிச்ச ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீரிஸ் தொடங்கின விதம். ஸ்டார்டிங்லேயே ஹீரோவை போட்டு தள்ளுறாங்க அப்படின்னும் போது என்னடா இது, ஒருவேளை இவர் தான் ஹீரோவா இல்லை இவரை மாதிரி வேற யாராவது வருவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை எழுப்பிச்சு. அதுக்கப்புறம் இவரோட பர்பஸ் என்ன அப்படின்றத சொன்னதுக்கு அப்புறம் மட்டும் ஒரு மாதிரி கிளியர் ஐடியா கிடைச்சது. ஆல்சோ ஹீரோவோட கேரக்டர் டிசைன் பயங்கர அடமண்டான ஒரு நேச்சர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனாலே இவர் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இவரோட மனைவியோட பிரசன்ட் லவ்வர், அதாவது லக்கி அப்படின்ற நபர், அந்த நபர் பண்ணக்கூடிய வில்லனிசம் அண்ட் அந்த ரிலேட்டடான ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அப்படின்றதும் இந்த கதையில ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பேய்கள் வரக்கூடிய காட்சிகள், அதாவது இந்த டைட்டில் கார்டு த பாண்ட்ஸ்மேன் போடுவாங்கல்ல, ஒரு எபிசோட் ஸ்டார்டிங்லையுமே அந்த ஒரு எபிசோட்லையுமே அந்த டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி அந்த பேய் அட்டாக் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அது ஒரு சில எபிசோட்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பேய்களை இவர் எப்படி வேட்டையாடுறாரு அப்படின்றதுக்கும் ஒரு சில காட்சிகள் நல்லாவே எடுத்திருப்பாங்க. ஓவரால் ஒரு டீசென்டான சீரிஸ் அப்படின்னே தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இந்த சீரிஸ்ல சில பிரச்சனைகள் இருக்கு தான் செய்யுது. ஃபர்ஸ்ட் திங், இந்த சீரிஸை முடிச்ச விதம் ஒரு மாதிரி பயங்கர இன்கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நிறைய விஷயங்களுக்கான விடை மேபி சீசன் 2ல தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த கிராஃபிக்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிலோ பாரா தான் இருந்துச்சு. இன்னுமே கொஞ்சம் விஷுவலாக பயங்கர சூப்பராகவே எடுத்துருக்கலாம். ஒரு மாதிரி டல்லான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருந்திருக்கலாம். பட் ஓவரால் ஒரு டீசென்ட் சீரிஸ் தான். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3/5. இந்த சீரிஸில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது ஒரு சில காட்சிகள் இருக்கு அண்ட் பிளட் ஷெட் ஏராளம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.